காலை மாமன்ற உறுப்பினர் 199வது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் திரு சங்கர் அவர்களுடைய மேம்பாட்டு நிதியில் ஒரு கட்டிடத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அதே அருகில் பக்கத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சருடைய பெயரால் இயங்கப்படுகின்ற மருத்துவ முதல்வர் மருந்தகத்தை திறந்து வைத்து அதற்கு பின்னால் 3 மின் தூக்கிகளை மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வந்து செம்மஞ்சேரி பகுதியில் கூடுதலாக வகுப்பறை கட்டிடங்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டதை ரிப்பன் வெட்டி மாணவ செல்வங்களுக்கு பயன்பாட்டில் கொண்டு வந்ததும் அதை தொடர்ச்சியாக அதே பகுதியில் அதே பள்ளி வளாகத்தில் புதிய கட்டிடங்களை கட்டுவதற்கு 18 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டுவதாகவும் அதன் தொடர்ச்சியாக 196வது வட்டத்தில் இன்றைக்கு உயர்நீதிமன்ற சாலையில் அமைந்துள்ள பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை அடிக்கல் நாட்டுவதாகவும் அதன் தொடர்ச்சியாக கண்ணகி நகர் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சியினுடைய பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை அடிக்கல் நாட்டுவதாகவும் அதன் தொடர்ச்சியாக நான் சார்ந்து நான் இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற நகர் பகுதியில் 5 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை தேக்க தொட்டி 2 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை தேக்க தொட்டியும் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று ஒரு நாள் மட்டும் இத்தனை நிகழ்வுகள் இன்று நாளை இன்னும் பல நிகழ்வுகளை நம்முடைய சோழியின் ஒரு தொகுதியில் இப்பொழுது பணிகள் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் மூலமாக முதலமைச்சருடைய திருக்கரங்களால் சோழியின் தொகுதியில மட்டும் 20 திட்டப்பணிகளை துவங்கி வைத்த பெருமைக்குரிய அரசாக நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனையை இந்த சோழியின் தொகுதி இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அடிப்படை கட்டமைப்புகளை செய்து கொடுப்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு பெரிய அளவில் நம்முடைய தொகுதி கவனத்தை செலுத்தி இங்க இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், குறிப்பாக நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற பகுதி 1 லட்சம் மக்கள் வாழ்கின்ற பகுதி. இந்த மக்கள் பகுதியினுடைய தேவைகளை இந்த கொரோனா நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த பகுதியில் பணிகளை மருத்துவ முகாமை துவங்கி வைக்க வைத்த போது இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் அப்போது குடிநீர் பிரச்சனை, இந்த குடிநீர் தேவை என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடம் நானும் இங்க இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள், இங்க இருக்கின்ற பெரியவர்கள், ஊர்க்காரங்களும் சேர்ந்து கோரிக்கை வைத்தவர்கள் உடனடியாக 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவை புதியதாக ஒரு குழாயை அமைத்து இந்த எழில்நகர் பகுதி மட்டும் அந்த புதிய குழாயிலிருந்து இந்த பகுதியில் தண்ணி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன தகராறு, ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடுகள் இருந்தால் அந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதில் தடை இருக்கக்கூடாது. அதனால 20 லட்சம் கொள்ளளவு கொண்ட அந்த குடிநீர் தொட்டியை சேமிப்பாக வைத்து அவர்களுக்கு கூடுதலாகவும் தண்ணீர் வழங்குவதற்காகவும் தண்ணீர் பற்றாக்குறையை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவது என்ற வகையில் இந்த தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த 20 லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை தொட்டி என்பது உண்மையிலே இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு திராவிட அரசு எல்லாருக்கும் எல்லாம் இந்த அரசு நடைபெறுவதற்கு இதெல்லாம் உதாரணம். இன்றைக்கு நம் தொகுதியில் குடிநீர் வாரியத்தின் மூலமாக நடைபெறுகின்ற பணிகளை பட்டியலிடணும்னா எனக்கு ஒரு நாள் முழுசா பத்தாது. அவ்வளவு பணிகள் இன்றைக்கு கனவு திட்டங்கள், பாதாள சாக்கடையாக இருந்தாலும் குடிநீர்களாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற எண்ணற்ற பணிகளை குடிநீர் வாரியத்தின் மூலமாக இன்றைக்கு துவங்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது நாம் எல்லாம் இந்த தொகுதியின் தொகுதி அசுர வளர்ச்சி பெறுகிறது. பொருளாதார ரீதியாக இங்க பெரிய பல நிறுவனங்கள் வந்தாலும் கூட அடிப்படை கட்டமைப்பை ஒரு சவாலாக இருந்தது. இந்த சவால்களை எல்லாம் நம்முடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு ஒதுக்கி தந்திருக்கின்றார். இந்த நிதியெல்லாம் ஒதுக்கி தந்த இந்த மக்களின் சார்பாக நான் நன்றி சொல்கின்றேன். இவ்வளவு பணிகளும் நடைபெறுவதற்கு இந்த தொகுதிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட அமைச்சர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழக தங்கப்பண்ணன் அவர்களும் எந்த விதமான பிரச்சனைகளையும் தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக தங்களை இணைத்துக் கொண்டு பணியாற்றுகின்ற
அனைத்து நபர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி இந்த குடிநீர் வாரியத்தின் மூலமாக பல பணிகளை நம்முடைய மேலாண்மை இயக்குனர் அவருக்கு கீழ் பணியாற்றுகிற அனைத்து அலுவலக பெருமக்களும் உடனுக்குடன் அந்த பணிகளை செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண்மை இயக்குனர் அவருக்கு கீழே பணியாற்றுகின்ற அனைத்து அலுவலக பெருமக்களுக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையர், மேயர், துணை மேயர் உள்ளிட்ட இங்கிருக்கின்ற மண்டல அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அலுவலக பெருமக்களுக்கும் இங்கே வருகை கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் உங்களின் சார்பாக என் சார்பாக மக்களின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த திட்டத்தை துவங்கி வைக்கின்ற இந்த நன்னாளில் குடிநீர் பிரச்சனை இல்லை என்கின்ற ஒரு முடிவிற்கு வருகின்ற அளவிற்கு நம் கூடுதலாக இந்த குடிநீரை வழங்குகின்ற இந்த பணியை நாம் இன்றைக்கு இடுக்கில் நாட்டுவதன் போது இன்னொரு மேற்கொள்ளாக இந்த ஏழை மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அனைவரும் மகிழ்ச்சியோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திட்டங்களின் மூலமாக நாம் மனநிறைவோடு இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்களின் சார்பாக என் சார்பாக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.